வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவுடைய கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்திருக்கேன். அதாவது என்னுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆராய்ச்சியிலேருந்து சில குறிப்பிட்ட தேதிகளை தேர்ந்தெடுத்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திப்பீங்க அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனல்கள்லையும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றது சொல்லுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க, இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பொதுவாக இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மிதுனத்தில் 7ஆம் இடத்து அதிபதி புதனோட சேர்க்கை பெற்று இருக்கிறாரு. அப்போது ரொம்ப காலமாக வரன் தேடி திருமணத்திற்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ரொம்பவே ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ திருமணத்திற்காக காத்துட்ருக்கவங்களுக்கும் சரி, குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்களுக்கும் சரி, இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குரு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால மட்டும் உங்களுக்கு வரன் அமையும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல, களத்திரக்கார கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், அதாவது புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதும், அதே மாதிரி உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து வரக்கூடிய ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த காம்பினேஷன், கிரக காம்பினேஷன் அப்படின்றது திருமணத்துக்கும் சரி, குழந்தை பாக்கியத்திற்கும் சரி ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தாராளமாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக திருமணத்திற்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி, ரொம்ப காலமாக திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இன்னும் அமையலை அப்படின்றவங்களுக்கும் சரி, இந்த மாதம் ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம், அந்யோன்யம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா களத்திரக்கார கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாயும் சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற தன்மை அப்படின்றதும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து வரக்கூடிய ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு போகக்கூடிய காரணத்தினால குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான ஒரு அன்பு அப்படின்றது கொஞ்சம் அதிகரிக்கும். உங்கள் பேச்சுக்கு உங்கள் பிள்ளைகள் செவி சாய்ப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் இந்த ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகக்கூடிய காரணத்தினால ஒரு குலதெய்வ வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாள் நினச்ச காரியம், ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க ஒரு காரியம் நிச்சயமாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 3ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி ராகு காம்பினேஷன் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு தைரியம், அதாவது முடிஞ்ச அளவுக்கு இறங்கி பார்ப்போம், துணிஞ்சு செயல்படுவோம் அப்படின்ற அந்த துணிச்சல் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் 10ஆம் இடத்து அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால வாடிக்கையாளர்களோட நேரடியாக தொடர்பு உள்ள துறைகளாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் சார்ந்த துறைகளாக இருக்கட்டும், வங்கி சார்ந்த துறைகளாக இருக்கட்டும், நிர்வாகம் அதிகாரம் சார்ந்த துறைகளையும் சரி ஒரு சிறப்பான தொழில் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிர்வாகம் அதிகாரம் அப்படின்னு வர இடத்துல உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். இதுவும் ஒரு தொழிலுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் அப்படின்னு சொல்லலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் தொட்டது துலங்கும், தொழிலில் வெற்றி அப்படின்றது நிச்சயமாக இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி ராகு அப்படின்ற ஒரு காம்பினேஷன் நிச்சயமாக தொழில் வெற்றி அப்படின்றது தரும். அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு சுமாரான பலன் தான் வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு. அதே போல்
இந்த சொத்துக்களுக்கு காரகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 9ஆம் தேதிக்கு பிறகு ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போது இந்த 9ஆம் இடம் அப்படின்றது சொத்துக்களுக்கு ஒரு சாதகமற்ற ஸ்தானம். அப்போ வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு சாதகமில்லாத ஒரு ஸ்தானம் அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரனும் அதுக்கேற்ற மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியது உங்கள் ராசிக்கு. அப்படின்றனால மற்ற கிரகங்கள் ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதம் அப்படின்றது இந்த வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதை நீங்கள் கொஞ்சம் தவிர்ப்பீங்க, தள்ளி போடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த சனி ராகு அப்படின்ற ஒரு காம்பினேஷன் இருக்கக்கூடிய காரணத்தினால வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையா, ஆனால் ரொம்ப நாளாக விற்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதத்தில் வீடு விற்பனை செய்வதற்கு, இடம் விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது சாதகமாக இருக்குது. ரொம்ப நாளாக அதே மாதிரி ஒரு வண்டி வாகனம் விற்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, வச்சுருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அது சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது சாதகமாக இருக்குது. ஒரு நல்ல விலைக்கு போகும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி, அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல பயணிக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் ஒரு எதிர்பார்த்த ஒரு ரீசனபிளான விலையை நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக அந்த ரீசனபிளான விலைக்கு அந்த பொருள் விற்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி புதனோட சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால கல்வி அப்படின்றது சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களோட கம்பைன் ஸ்டடி, அதாவது கூட்டு சேர்ந்து படிக்கிறப்போ நிச்சயமாக ஒரு புரிந்துணர்வு அப்படின்றது இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜோட புரிஞ்சு படிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். பாடத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக எதையும் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் கல்வி அப்படின்றது சிறப்பாக இருக்குது. அடுத்ததான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் புதுசாக வேலை தேடிட்டு இருக்கீங்க, ஸோ படித்து முடிச்சுட்டு ஒரு புதிய வேலைக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டு, ஒரு தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கும் சரி, ஒரு ஐடி அல்லது பேங்கிங் சார்ந்த ஃபீல்டில் பணிபுரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இந்த மாதம் வேலை வாய்ப்பு அப்படின்றது அமைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக புதுசாக வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்க இளைஞர்கள், படித்து முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க இளைஞர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது சாதகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த சனி ராகு அப்படின்ற காம்பினேஷன் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு அசட்டு துணிச்சலோட, ஒரு விடாமுயற்சியோட எடுக்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு வேலைக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் போயிடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்ததாக இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதே மாதிரி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த தனுசு ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக அறப்பணிகள், தர்ம காரியங்கள், குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பூராடம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூர்வீகம் சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது நீங்கும். குலதெய்வ வழிபாடு அப்படின்றது சிறப்பாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் உங்கள் மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும் அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசியை சேர்ந்த உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களின் கனிவான கவனத்திற்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு போதாத காலம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மனம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு பணம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். அதாவது பணம் கொடுத்ததுனால வந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை பணம் வாங்கினதுனால, கடன் வாங்கினதுனால வந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வித மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான, நெருக்கடியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல், ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத மறக்காமல் தெரியப்படுத்துங்க. நம்ம ஒவ்வொரு மாத பதிவின் போதும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாதத்தில், அதாவது ஜனவரி மாதம் 11, 12ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க. அதே மாதிரி மார்ச் மாதம் 11, 12ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க. அதே மாதிரி மே மாதம் 11, 12ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க. ஜூலை மாதம் 13, 14ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க. அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 14, 15ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க. நவம்பர் மாதம் 13, 14ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா
நிச்சயமாக ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது ஒரு மனம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை பணம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், ஒரு முன்கோபம் ஒரு பிடிவாதத்தினால வந்த ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம், ஒரு அவங்களுடைய அவசரத்தினால ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம், ஒரு விபத்தாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைகளை நெருக்கடிகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம சேனலில் உங்களுடைய ஃபீட்பேக் அப்படின்றத சொல்லுங்கள். நெருக்கடியை சந்திச்சிங்களா, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிங்களா இல்லையா அப்படின்றத. ஸோ இந்த தேதிகள் அப்படின்றது உங்களை பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்ல என்னுடைய ஜோதிட தனிப்பட்ட ஆராய்ச்சியின் பேரில் இந்த தேதிகளை நான் தேர்வு செஞ்சு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.